நான் இந்த வெஜிடேரியன் வீகன்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் எப்போவுமே நான் ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டோன்ட் பி ப்ரவுட் ஆஃப் இட். என்வாயன்மெண்ட்டுக்காக, கிளைமேட் சேஞ்சுக்காக, இந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு வீகனாக மாறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப். நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கலாம், வீகனாக இருக்கலாம், ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கலாம். இப்போ வீகனாக நீங்கள் மாறி இருக்கீங்க இல்லை மாற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆர் யூ ரெடி? Dear lacto-ovo vegetarians and vegans. என்னது இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கா? வெஜிடேரியன் தானே அப்படின்னு இன்னமும் நினைக்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் கீழே கேப்ஷனில் லாக்டோ-ஓவோ வெஜிடேரியன்னா என்ன, வெஜிடேரியன்னா என்ன, வீகன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இமேஜின் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இல்லை பிறந்ததுலேருந்தே ஒரு வெஜிடேரியனாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களாலாம் இப்படி இருக்க முடியுது? இந்த பசுமாடெலாம் சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்றீங்க? இதனால எவ்வளோ விஷயம் நீங்கள் இழக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்போ அதிலிருந்து ரெவல்யூஷன் எந்த லெவலுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குற எல்லாருமே கேட்டால் உடனே நான் ஒரு வீகன் அப்படின்றாங்க. அதுவும் அட்லீஸ்ட் வந்து இந்த வெஜிடேரியன்லேருந்து இல்லை லாக்டோவோலேருந்து வெஜிடேரியனாக மாறி வீகனாக மாறினா கொஞ்சமாச்சு இதை புரிஞ்சுக்கலாம். பட் அப்படியே எக்ஸ்ட்ரீம் டெய்லி வந்து ஒரு 3 வேளை நான்வெஜ் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க திடீர்னு வந்து நான் ஒரு வீகன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீகனாக ஆகிறத பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். வீகனாக மாறுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். இதில் என்ன நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க? இது வந்து என்வாயன்மெண்ட்டுக்காக, கிளைமேட் சேஞ்சுக்காக, வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது, நிறையா அனிமல்ஸை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு வீகனாக மாறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப். ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ அட்மயர் யூ. உங்களை மாதிரி நானும் ஒரு நாள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு லாக்டோ-ஓவோ வெஜிடேரியன். பட் சப்போஸ் இல்லை நான் என்னோட ஹெல்த் ரீசனுக்காக தான் நான் வீகனாக மாறிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் ஹெல்த் ரீசனுக்காகவும் வீகனாக மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் தெம். பட் நீங்கள் நிஜமாக வந்து இந்த ஹெல்த் ரீசனாக மாறி இப்போ நீங்கள் வீகனாக இருக்கிற சமயத்தில் அதோட லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆர் நீங்கள் வீகனாக மாறும் பொழுது அந்த ப்ராசஸ், அந்த டிரான்சிஷனில் எப்படி ஸ்மார்ட்டாக அந்த வீகனிசமை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு? இதுக்காக தான் இந்த வீடியோ. ஆர் யூ ரெடி? ஸோ நான் ஒரு ஹெல்த் ரீசனுக்காக தான் வீகனாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருந்தால் இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸை 1 by 1 உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஐ எம் நாட் அட் ஆல் அகேன்ஸ்ட் வெஜிடேரியன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் அ வெஜிடேரியன் மை செல்ஃப். நான் பிறந்ததுலேருந்து நான் வெஜிடேரியன் மாத்திரம் தான் சாப்பிட்ருக்கேன். பட் இப்போ ஒரு வெஜிடேரியனாக நீங்கள் இருக்கீங்களா, வீகனாக இருக்கீங்களா, இல்லை ஒரு கிரெயினடேரியனா, கார்பட்டேரியனாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. பை கார்பட்டேரியன் ஆர் கிரெயினடேரியன் நம்மளோட வெஜிடேரியன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தா மெயின்லி இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ரைஸ், வீட், மில்லட்ஸ், ஓட்ஸ், பாஸ்தா, நூடுல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ஹெல்த்தி வீகனா ஒரு கேட்டகரியில் நீங்கள் உங்களை போட்டுக்க முடியாது. யூ ஆர் மோர் இன்டு அ கார்பட்டேரியன் ஆர் அ கிரெயினடேரியன் ஜோன். அதுலேருந்து நீங்கள் மூவ் பண்ணி இப்போ இன்னைக்கு தேதிக்கு நான் ப்ரௌடாக சொல்லுவேன், எனக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வெஜிடபிள்ஸ் ஒவ்வொரு மீல்லையும் நல்ல பவுல் கணக்காக சாப்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக வீகனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எஸ், you're doing this for health. நம்பர் 2, இப்போ ஒரு வீகனாக நம்ம மாறிட்டோம் அப்படிங்கும்பொழுது நிறைய பாடியில் வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் நடக்கும். அதை காம்பேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதில் மெயினான ஒரு விஷயம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஒமேகா 3. இது வந்து மெயினாக ஃபிஷ் ஆயிலில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷே சாப்பிடாத ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும்பொழுது அட்லீஸ்ட் அது ஒரு சப்ளிமெண்ட் ஃபார்மில் பீரியாடிக்காக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சப்ளிமெண்ட் கரெக்டாக இருக்கா, நல்ல பிராண்டா? எனக்கு வந்து பர்சனலி ஐ எம் நெவர் அ ஃபேன் ஆஃப் பில்ஸ் அட் ஆல். பட் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதை எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, பட் இல்லை இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்து சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஹெம்ப் சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் என்னைக்காவது எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி போகாது. டெய்லி கரெக்டான அளவில் கன்சிஸ்டண்ட்டாக வேரிடாக சாப்பிடணும். அதை நீங்கள் செய்கிறீங்களா? அடுத்ததாக வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12 வந்து டேரி, எக்ஸ், மீட் இதில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் மட்டும்தான் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த பாக்டீரியா. ஸோ வைட்டமின் B12 வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடல, நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வீகனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணும்பொழுது அதுக்கு சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். பட் அகெயின் அண்ட் அகெயின் மை கான்செப்ட் இஸ் இந்த
பில்ஸ் மூலமாக மட்டுமே நம்ம வந்து ஒரு வைட்டமின்கோ இல்லை நம்மளோட நேச்சுரல் சோர்ஸஸை மிஸ் பண்ணி அதை மாத்திரமே ரிலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் வாட் எவர் பில்ஸ் வி ஹேவ் அதுக்குன்னு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சைடு எஃபெக்ட் வரலாம். அந்த பில்குள்ளே எத்தனையோ கெமிக்கல்ஸ் உள்ளே போகி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கும் போது அதோட ஆத்தென்டிசிட்டியும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அஃபோர்டபிலிட்டி, எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை லைஃப் லாங் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. another part of it is iron, especially for women. நமக்கு வந்து பீரியட் சைக்கிள், மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரும்பொழுது we lose a lot of blood, lot of iron. அயனா டேட்ஸ் இருக்குல்ல, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் இதே வெஜிடபிள் சோர்ஸஸில் நீங்கள் அயனை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது. இதை பற்றி கொஞ்ச நேரம் கழித்து நான் பேசுவேன். பட் ஐம் சேயிங் அப்படியே பியூராக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா அயனோட அப்சார்ப்ஷன் ஃபுல்லாக இருக்காது. அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு வைட்டமின் சி இன்க்ரெடியண்ட்டும் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபுட்டில் இருந்து உங்களுக்கு அயனும் வந்து அப்சார்ப் ஆகும். இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சு நீங்கள் வீகன் சோர்ஸஸை எடுத்துக்கிறீங்களா? கன்சிடர் தட். அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு நமக்கு வயசு ஆக ஆக நம்ம உடம்புல இருக்கிற மசில் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ப்ரோட்டீன் கன்சம்ஷன் அப்படிங்கிறது மேண்டட்ரி. ப்ரோட்டீன் அப்படின்னாலே அது ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, பாடி பில்டர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு மித்தும் இருக்குது. அதை நான் பல்வேறு வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது அப்படி கிடையாது. ப்ரோட்டீன்கிறது எல்லாருக்குமே தேவை, எஸ்பெஷலி வென் வி ஸ்டார்ட் ஏஜிங். இந்த பர்டிகுலர் சினாரியோவில் நான் வெஜிடேரியனாக இல்லாமல் ஒரு வீகனாக பியூராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் the chances of us to get protein is extremely extinct. அதனால தான் ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு வழி புரியாமல் at some point of time எக்ஸோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, வே ப்ரோட்டீனோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இல்லை வீகன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் விச் இஸ் சோய் ஆர் ஹெம்ப் வெர்ஷன், பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர், இப்படி ஏதாவது ஒரு வெர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது மேண்டட்ரியாக நமக்கு தேவைப்படுது. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் லேக் ஆஃப் கொலாஜன் இந்த பாடி, போனில் இருக்கிற இஷ்யூஸ், இது நாளடைவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஜுரிஸ், இப்படி நான் சொல்லிட்டே போவேன். இஷ்யூஸ் ஆர் பிளென்டி. ப்ரைமரி கோல் நம்ம ஏன் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாடு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸையும் பேலன்ஸ்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விருப்பப்பட்டு சாப்பிடணும், டேஸ்ட்டுக்காக சாப்பிடணும், நம்ம வெயிட் லாஸ்க்காக சாப்பிடணும், இப்படி எல்லா ஃபேக்டர்ஸும் வருது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது கீட்டோஜெனிக்காக இருக்கட்டும், இல்லை பேலியோவாக இருக்கட்டும், வீகனாக இருக்கட்டும், அது இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? பட் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது ரம்யா, பட் இருந்தாலும் என்னால் கண்டிப்பாக வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடவே முடியாது, நான் ஒரு வீகனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை அட்லீஸ்ட் ஒரு வெஜிடேரியனாவது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா யூஆர் இன் மை கேம் டூ. அதான் என்னோட சிச்சுவேஷனும், அதுதான் நான் லைஃப் முழுக்க பேட்டில் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள சில ஸ்மார்ட்டான டிப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, நீங்கள் ஒரு மீட் ஈட்டராக பல வருஷம் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பீங் அ ரெடியூசிட்டேரியன் ஃபர்ஸ்ட். இப்போ ரெடியூசிட்டேரியன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹார்ட் கோர் நான் வந்து டெய்லி மீட் சாப்பிட்ற ஒரு பர்சன் அப்படின்ற அந்த மோட்லேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு 1 or 2 times அப்படி மீட் சாப்பிட்ற ஒரு பர்சனாக ஃபஸ்ட்டு அதை மாறுங்க. அதுலேயே நீங்கள் நிறையா விஷயங்கள் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதையும் தாண்டி நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் வந்து இஃப் யூ கேன் அஃபோர்ட், அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ், அந்த டிஸ்க்ளைமரை நான் சொல்லிடுறேன். பட் இட்ஸ் கோயிங் டு be worth it because அது உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தி, நீங்கள் அனிமல்ஸையும் டார்ச்சர் பண்ண மாட்டீங்க. ஐம் டாக்கிங் அபவுட் கோயிங் இன் டு சோர்சஸ் விச் ஆர் ஆர்கானிக். மீட்டாக இருக்கட்டும், இல்லை டேரியாக இருக்கட்டும், இல்லை எக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபார்ம் ரேஸ்ட், இந்த அனிமல்ஸை கொடுமைப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்படுற ஒரு பவுல்ட்ரி, அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எக்கு, இந்த மாதிரியான சோர்சஸ். இப்போ ஒரு கவு கூட கவோட மில்கை சாப்பிட்றீங்க, அதோட ப்ராடக்ட் சாப்பிட்றீங்கன்னா தேசி கவுன்னு நிறையா விஷயங்கள் இப்போலாம் வருது. உங்கள் வீட்லேயே கூட வந்து ஃபார்ம் இருக்குது, நீங்கள் வந்து மாட்டு வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பாலை நீங்கள் குடிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயே யூர் டூயிங் சம்திங் அட்லீஸ்ட் குட். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் வீகனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு வாட்ச் அவுட் இன் யோர் எவ்ரிடே டயட். அது வந்து ஒரு வேரிட் டயட்டாக இருக்கா? இப்போ நிறையா ஓவராக வந்து சோய் அண்ட் டோஃபு சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நல்லதில்லை. பன்னீர் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் லெட்ஸ் சே யூ ஆர் நாட் அ வீகன் பட் அ வெஜிடேரியன். இன் தட் கேஸ்
பன்னீரில் ஃபேட் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்றது ப்ரோட்டீன்னு. இப்போ நிறையா தால், லென்டில்ஸ், லெக்யூம்ஸ், சிக்பீஸ் சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம், ஃப்ளாட்டுலன்ஸ் ப்ராப்ளம், கேஸினஸ் இதெல்லாம் உண்டாகும். இல்லைனா இது எதுவுமே வேணாம், நான் வீகன் ப்ரோட்டீன் பவுடர் மாத்திரம் தான் சாப்பிட்றேன்னா கூட அதில் கூட வந்து சில பேருக்கு டேஸ்ட் ஒத்துக்காது, அது வந்து மிக்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட் குரூப்பை மாத்திரம் அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு வெஜிடேரியன் வீகனாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நட்ஸு, சீட்ஸு, காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், ப்ரோட்டீன் வித் வேரியஸ் சோர்சஸ், இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த பாடியில் இருக்கிற அந்த கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் விச் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் மீட் அண்ட் சீ ஃபுட், அது வந்து வெஜிடேரியன் சோர்சஸ்லையும் நமக்கு கிடைக்கும். இட் இஸ் அன் எஃபர்ட், பட் இட்ஸ் ஒர்த் இட். த அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் எப்படி வந்து நீங்கள் வேரியட் டயட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி காம்பினேஷன் ஃபுட்டும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி தான் அயர்ன் சாப்பிட்றீங்க, ஸ்பினச் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பினச்சோட சேர்ந்து லைம், ஆரஞ்ச் இல்லை ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் டாஞ்சி ட்ரெஸ்ஸிங், மேபி டொமேட்டோஸ், இப்படி யூ ஷுட் பிரிங் சம்திங் வித் அ காம்பினேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த நியூட்ரியன் வேல்யூ. அப்போ தான் வந்து கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் ஆஃப் தட் ஃபுட் கெட்ஸ் இன் டு யுவர் பாடி. உங்களுக்கு கேட்குறதுக்கு இது வந்து ஒரு சயின்ஸ் கிளாஸாக ரொம்ப கன்ஃபியூசிங்காக காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்களே வந்து சும்மா ஏனோ தானோ ஒரு நாள் ஓவர் நைட் டிசைட் பண்ணி நாளிலேருந்து நான் ஒரு வீகன் ஆக போகிறேன் அப்படின்னு செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. என்னோட ரீசெண்ட்லி பப்ளிஷ்ட் புக் ஸ்டாப் வெயிட்டிங்கில் நான் நிறைய ரெசிபீஸ் ஆல் வெஜிடேரியன் போட்டிருக்கேன். இந்த வெஜிடேரியன் ஆக்சுவலி வீகன்னு கூட சொல்லலாம், வீகனுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த ரெசிபீஸ், நூற்றுக்கணக்கான ரெசிபீஸை நீங்கள் அந்த புக் வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி திஸ். எப்படி வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ஒர்க் ஆகும், எதையும் மிக்ஸ் பண்ணலாம், எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. த அதர் ஃபார்ம் ஆஃப் திஸ் இஸ் உங்களுக்கு புக்கு படிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாவோ அந்த ரெசிபீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமாவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்குக்கான லிங்க்கையும் நான் போடுறேன். அதே சமயத்தில் என்னோட ஸ்டே ஃபிட் வித் ரம்யா ப்ரோக்ராம்ஸோடைய லிங்க்கையும் உங்களுக்கு போடுறேன். கோ அண்ட் செக் அவுட் மை ப்ரோக்ராம்ஸ், எஸ்பெஷலி த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஆர் த 1:1 ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ண ஒரு நியூட்ரிஷன், whether you're going to be a vegan, lacto ovo vegetarian எதுவாக இருந்தாலும் எங்களால் பண்ணித்தர முடியும். இதுக்கு தான்ப்பா நான் இந்த வெஜிடேரியன் வீகன்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் எப்போவுமே நான் ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டோன்ட் பி ப்ரவுட் ஆஃப் இட். பிகாஸ் ஓவராக நான்வெஜ் சாப்பிட்றதும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எனிதிங் ஓவர் இஸ் பேசிக்லி நாட் குட். இந்த நான்வெஜ் நிறையா சாப்பிடும்பொழுது அந்த அனிமலில் இருக்கிற சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் உங்களுக்கு வருது. அதனால உங்களோட கொலஸ்ட்ரால் சான்சஸ், உங்களோட ஹார்ட் டிசீஸ் சான்சஸ் இது எல்லாமே அதிகமாகுது. அதே மாதிரி இப்போ வளர்க்குற அனிமல்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் கவ், அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற மில்க், இட்ஸ் வெரி ஹார்மோனல். அதுக்கு வந்து நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, அதுக்கு ப்ராசஸிங் நடக்குது. இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஸ்பாயில்டு மீட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறோங்கும் போது அந்த ப்ராசஸ்டு மீட்னால் வர டேமேஜஸ் நம்ம உடம்புக்குள்ளேயும் வருது. இதனால தான் நிறைய பேருக்கு பேர் புரியாத வியாதிகள், கேன்சர், இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக இப்போலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் மீட். அதில் வந்து டவுட்டே கிடையாது. அது எந்த அளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க தேவை. இதை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணணும். So now I'm coming to the conclusion. இப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்களை வந்து இந்த வீடியோவில் ஓவர்லோட் பண்ணிருக்கலாம். End of the day, torturing animals அப்படிங்கிறது extremely bad. நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் ஓடிடியில் சீஸ்பிரசி, அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும். ஏன்னா இதெல்லாம் பண்ணியா வந்து நம்ம ஒரு அனிமலை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக வந்து நீங்கள் ஹெல்த் சாய்ஸ்க்காக பண்ணுறீங்களா, என்வாயன்மெண்ட்டுக்காக ஒரு சாய்ஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லைக் ஐ செட், டோன்ட் ஜஸ்ட் விங் இட். இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி அ வீகன், ப்ளீஸ் கன்சல்ட் ஒரு ப்ரொஃபஷனல். அந்த ப்ரொஃபஷனல் கிட்ட உங்களோட பாடியை அனலைஸ் பண்ணி எப்படி இந்த டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது, எப்படி இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக கொண்டு வருது, இதனால நீங்களும் உங்களோட ஹெல்த்தும் எப்படி பாதிக்கப்படாம நீங்க அதை செய்யறது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். which is why again என்னோட ரிமைண்டருக்காக நான் சொல்றேன், கீழே வந்து புக் வாங்குறதுனாலும் சரி, இல்லை என்னோட ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் வந்து இருக்கும். அதை பார்த்து டேக் யுவர் சாய்ஸ். இட் கேன் பி வித் மீ ஆர் இட் கேன் பி வித் எனி ஒன், பட் do something which is very very smart. நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. நீங்க ஒரு வெஜிடேரியனா இருக்கலாம், வீகனா இருக்கலாம், ஒரு நான் வெஜிடேரியனா இருக்கலாம், பட் இட் இஸ் மை டியூட்டி டு பிரிங் தட் அவேர்னஸ் டு யூ. அதனால தான் இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்றேன். திங்க் அபவுட் வாட் எவர் ஐ டிஸ்கஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் காலை உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சா இந்த 2023ல கேட்டேன். Presenting my first very own book, Stop Waiting, a fitness memoir and guidebook for a fitter, healthier you. You can now order your copy on Amazon or click the link in the description.